ஓகே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பப்பாளி விதைய நடுறதுக்கு முன்னாடி அந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இந்த களையெல்லாம் இல்லாமல் இருக்கணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த களையெல்லாம் பிடுங்கி விட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தண்ணி அந்தளவுக்கு இருக்கக்கூடாது நெட்டுற இடத்துல. ஏன்னா பார்த்தீங்கன்னா விதை பார்த்தீங்கன்னா அழுகி போயிடும். ஸோ தண்ணி அந்தளவுக்கு இருக்கக்கூடாது. ஸோ இந்த விதை எப்படி எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி பழம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பப்பாளி பழத்தில் பார்த்தீங்கன்னா வெட்டினதுக்கப்புறம் அதுக்குள்ளே விதை இருக்கும். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சிடணும். காய வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி அந்த விதை நல்லா வறண்டுரும். வறண்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிலத்தில் ஊனி நல்லா வளர்க்கலாம். ஸோ அது எப்படின்னு காட்டுறேன். ஸோ இடத்த க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெட்டியாக இருக்கிற மண்ணை பார்த்தீங்கன்னா நம்ம லூஸ் பண்ணி விட்றோம். ஸோ நான் நிறைய விதை நெட்டில், ஏன்னா ஒரு செடி நெட்டினாவே அதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதுலேயே ஒரு 10-20 பழமாட்டம் நிறையா இருக்கும் கொத்த கொத்தையாக. ஸோ நமக்கு அந்தளவுக்கு வேண்டாம், நிறைய நெட்டினா அப்போ தான் அதை கொண்டு போய் வெளியில் விற்றுட்டுக்கணும். ஸோ நமக்கு ஒரு 4 இருந்தால் போதும். ஸோ 4 போட்டு அதில் 1 வரைக்கு நம்ம ஒரு 10 விதையாட்ட போட்டுருவோம். ஸோ நம்ம ஒரு 10 விதையாட்ட ஊனி விட்டுருவோம். அந்த 10ல் அட்லீஸ்ட் ஒரு 4 வந்தாவே போதும் நமக்கு. கொஞ்சம் தள்ளி நெட்டிடுவோம். அப்போ தான் கொஞ்சம் பிடுங்குறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த இடத்துலையே அந்த செடி முளைக்காது. ஸோ இது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து அந்த செடிகளை பார்த்தீங்கன்னா நான் பிடுங்கி எந்த இடத்துல நடுவோமோ அந்த இடத்துல கொஞ்சம் தள்ளி நெட்டிடுவேன். ஸோ நான் 10ல் 20 ஆட்டவே பார்த்தீங்கன்னா விதையை ஊனிட்டேன். எனக்கு 4 வந்தாவே போதும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி குள்ளே கொஞ்சம் தள்ளி விட்டுருணும். ரொம்ப ஆழமாக தள்ள வேண்டாம், கொஞ்சம் உள்ளே தள்ளி லைட்டாக மேலே மண் போட்டால் போதும். ஏன்னா பார்த்தீங்கன்னா விதை பார்த்திங்கன்னா டக்குன்னு வரணும். நீங்கள் நல்லா அடியை தள்ளி நல்லா கெட்டியாக மண்ணை போட்டிங்கன்னா அந்த மேலே அந்த முளை முட்டிட்டு வராது. இப்படி உள்ளேயே பார்த்தீங்கன்னா வறண்டு போயிடும். ஸோ முடிஞ்சு. ஸோ மேலாப்பில் லைட்டாக மண்ணை போட்டு இந்த இடம் தான் அந்த ஏரியா, இந்த இடத்துல நெட்டிக்கிறேன். விதை ஊன எடுத்து நான் மறக்காமல் ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி ஊற்றுறது இந்த இடத்துல ஊற்றாமல் வேறு இடத்துல ஊற்றி மறந்துடுவீங்க. ஸோ அதனால் இதுதான் அந்த இடம். அதனால் இங்கே ஒரு மார்க் பண்ணி வச்சுருவோம். இங்கே ஒரு குச்சி, இந்த குச்சி சுற்றி தான் இங்கே தான் விதை போட்டிருக்கேன். ஸோ இங்கே லைட்டாக ஒரு மார்க் போட்டுருவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த இடம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. நான் ஏதோ மண்ணை கிளறினங்காட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் மறுபடியும் இதெல்லாம் ஒரே மாதிரி நான் கன்ஃபியூஸ் ஆகிடுவேன். ஸோ அதனால் இங்கே ஒரு மார்க்கிங்கை போட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெர்மி கம்போஸ்ட்டு இது மாதிரி மாட்டு சாண உரம் ஏதாவது இருந்தால் நீங்கள் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த விதை ஊனலாம். நான் அது எதுவும் போடல. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த மண்ணை பார்த்தீங்கன்னா மாட்டு சாண உரத்தில் நல்லா முங்கி இருக்குது. ஸோ நான் எதுவும் போடல. ஸோ விதை ஊனிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி ஊற்றணும். ஸோ தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். சின்ன டப்பா கிடைக்கல, ஸோ அதனால் கொஞ்சம் பெருசுலேயே எடுத்துகிட்டு வந்துட்டேன். டெய்லியும் பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டுறணும், ரொம்ப அதிகமாக விட வேண்டாம், லைட்டாக இருந்தால் போதும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மழை காலம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் பார்த்து விடணும். ரொம்ப தண்ணி இருந்துச்சுன்னா வறண்டுடும். அதனால் நீங்கள் நெட்டுற இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேடான இடத்துல நெட்டிடுங்க. மழை தண்ணி தேங்கிற இடத்துல செடி நெட்டினீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே அழுகிடும் தண்ணியிலே நின்று. சரி நான் கொஞ்சம் மேடான இடத்துல நெட்டிட்டேன். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளில் பார்த்தீங்கன்னா நெட்டின விதை பார்த்தீங்கன்னா முளைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து இந்த செடியை நான் பிடுங்கி வேறு இடத்துல நெட்டி பார்த்துக்கலாம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ சொல்கிறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.